உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பளித்திருப்பது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. எந்த கேள்விக்கு நமக்கு இந்த தீர்ப்பு விடை அளிக்கிறது என்றால், லைட் மோட்டார் வெஹிக்கிள் LMV என்று லைசன்ஸில் ஓட்டுநர் உரிமத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த லைசன்ஸ் வச்சிருக்கவங்க, அதாவது இலகுரக வாகன லைசன்ஸ் வச்சிருக்கவங்க போக்குவரத்து வாகனங்களை ஓட்டலாமா? போக்குவரத்து வாகனம் அப்படின்னு சொல்லும் பொழுது எடை இல்லாமல் அந்த வாகனத்தினுடைய எடை மட்டும் சுமார் 7500 கிலோ வரை இருக்கலாம், அதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த வாகனங்களை ஓட்டலாமா LMV லைசன்ஸ் வச்சிருக்கவங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த தீர்ப்பு பதிலளிக்கிறது. தீர்ப்பில் என்ன சொல்றாங்க நீதிபதிகள் என்றால், ஓட்டலாம் என்று தெரிவிக்கிறார்கள். காரணம் என்ன? இதில் யாருக்கு லாபம், யாருக்கு தற்காலிகமாக பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, யாரெல்லாம் வாகன ஓட்டுநர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு லாபம். மிகவும் மகிழ்ச்சியான தீர்ப்பு. இனிமே அவங்க நீங்களும் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா? இங்க ஒருத்தர் 5 அடுக்கு விவசாயம் செஞ்சு பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. புதிதாக RTOவாலையோ அல்லது மற்றவங்களாலேயோ துன்புறுத்தப்பட வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. யாருக்கு பின்னடைவு? இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு பின்னடைவு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, சில நேரங்களில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது லைசன்ஸ் வாங்கி பார்த்தா LMV லைசன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் போக்குவரத்து வாகனம் ஓட்டுறாங்க, இன்சூரன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இது நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. தற்பொழுது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அப்படி சொல்ல முடியாது, இன்சூரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும், இன்சூரன்ஸ் கிளைமுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். எனவே இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு இது ஒரு பின்னடைவாகவும், பாமர மக்களுக்கு, குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான, இன்பம் தரக்கூடிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. எதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது LMV லைசன்ஸ் வச்சிருக்கவங்களால தான் போக்குவரத்து வாகனங்கள் விபத்துகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த தரவும் கிடையாது. அந்த மாதிரி தரவு இல்லாத நேரத்தில் அவர்களை எப்படி குற்றம் பிடிக்க முடியும்? எனவே LMV லைசன்ஸ் வச்சிருக்கவங்க, இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் போக்குவரத்து வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸை ஓட்டலாம். அந்த போக்குவரத்து வாகனங்கள் 7500 கிலோவுக்கு மேலே எடை இருக்கக்கூடாது. அந்த வாகனத்தை மட்டும் வெயிட்டு போட்டால் அந்த மாதிரியான போக்குவரத்து வாகனங்களை ஓட்டலாம் என்று தெளிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தையும் மத்திய அரசு கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் விரைவில் ஆரம்பிக்க உள்ளது. அந்த கூட்டத்தொடரில் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்து போலீசார் மற்றும் RTO என்ன சொல்றாங்க? அதாவது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு பத்தி நீங்க விரிவா சொன்னீங்க. இது அந்த இந்த மோட்டார் வாகன விதிகள் என்பது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது மாறுபடுது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாதுகாப்பு அம்சங்களை நீங்க இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாநிலத்துல நீங்க இது சேர்த்துக்கலாம், இல்ல சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு தமிழகத்துல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறதான் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. LMV, MMV, அப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். LMVனா ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதோட வாகனத்தோட எடையானது 7500 கிலோவுக்கு உள் இருக்க வேண்டும். அதே போல மீடியம் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா 7500 இருந்து 12000 கிலோக்குள்ள இருக்கணும். அதே போல ஹெவி வெஹிக்கிள் அப்படின்னா 12000 கிலோவுக்கு மேல உள்ளது எல்லாமே ஹெவி வெஹிக்கிள் தான். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, 7500 கிலோ கொண்ட அந்த எடையுள்ள வாகனத்தை LMV லைசன்ஸ் வச்சுக்கவங்க ஓட்டலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு வாகன விதிமுறையின்படி என்னன்னா, நீங்க 7500 எடை கொண்ட வாகனத்தை ஓட்டலாம். ஆனா அது உங்களோட சொந்த வாகனமா இருக்கணும். அது பொது போக்குவரத்துக்கோ அல்லது சரக்கு வாகனமாகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட விதி. நீங்க சரக்கு வாகனம் அப்படின்னு வந்துட்டாலே உங்களோட நீங்க பாத்துருப்பீங்க, ஒவ்வொரு வாகனத்தோட பதிவெண்ல எல்லோ கலர்ல இருக்கும். இந்த எல்லோ கலர் இருந்தாலே நீங்க கம்பல்சரியா பேட்ச் வாங்கணும். இதுதான் தமிழ்நாட்டோட வாகன விதி. பேட்ச் அப்படின்னாலே நீங்க பொதுமக்களை பொது போக்குவரத்து அல்லது சரக்கு போக்குவரத்து
பொது போக்குவரத்து அப்படின்னா நீங்க பொதுமக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். அதே போல சரக்கு போக்குவரத்து அப்படின்னா நீங்க பார்த்திருப்பீங்க, காய்கறில இருந்து பல வகையான சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி யானையில டாடா ஏஸ் வாகனம் முதல் வந்து பெரிய பெரிய வாகனம் எல்லாம் சரக்கு எடுத்து செல்றாங்க. அதனோட வாகன பதிவு எண், அந்த பதிவு என்ன பாத்தீங்கன்னா அது எல்லோ கலர்ல இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர்ல நீங்க எந்த வாகனத்தை ஓட்டினாலும் சரி, அது 1000 கிலோவா இருந்தாலும் சரி, 1500 கிலோவா இருந்தாலும் சரி, 7000 கிலோவா இருந்தாலும் சரி, நீங்க பேட்ச் கண்டிப்பா வாங்கணும். பேட்ச் வாங்கணும்னாலே அது கண்டிப்பா வந்து என்னன்னா நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப சாதாரணமா இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து லைசன்ஸ் வாங்குறாங்க. அவங்களோட வயது குறைவா இருந்ததுன்னா 40 வயது வரைக்கும் கொடுப்பாங்க. 40 வயதுக்கு மேல என்னன்னா 5 வருஷத்துக்கு கேப்ல கொடுப்பாங்க. ஆனா சரக்கு வாகனமோ அல்லது பொது போக்குவரத்து வாகனமோ நீங்க வந்து அது பேட்ச் வாங்கினீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட உடல்நிலையை சோதிப்பாங்க, உங்களோட வாகனத்தை சோதிப்பாங்க. ஏன்னா பொது போக்குவரத்து அப்படிங்கிறனால பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதே போல சரக்கு கொண்டு செல்லும் போது பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் இருப்பதனால 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட பேட்சை வந்து நீங்க ரினியூவல் பண்ணணும். அப்படிங்கிறப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 7500 கிலோ வாகனத்தை வந்து ஓட்டலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாகன விதிமுறைகள்ல இதுக்கு வந்து கடுமையான கட்டுப்பாட்டு விதிக்க வச்சிருப்பதால இந்த தீர்ப்பு வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தப்படாது அப்படிங்கிறதுதான் தமிழ்நாட்டு வாகன அந்த விதிகள்லாம் கூறுது. அதே போல ஆர்டிஓவும் அதான் சொல்றாங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விதிமுறைகள் மிக கட்டுப்பாடா இருக்கு. ஏன்னா எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. அதே போல வாகன விபத்துகள் எல்லாம் வந்து பல்வேறு விதங்கள்ல நாங்க வந்து அதை கணக்கில் எடுத்துக்கிறதுனால இந்த விதி வந்து தமிழ்நாட்டுல வந்து போக்குவரத்து வாகன ஓட்டிகளுக்கு எந்த விதமான சாதகமோ பாதகமோ எதுவுமே ஏற்படுத்தப்படாது. ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்கோ அதே நடைமுறை தான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆர்டிஓ தெளிவுபடுத்துறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி.